1 கோடி நஷ்டஈடு கோரி அண்ணாமலை RS பாரதிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். மேலும் 3 நாட்களில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோராவிட்டால் 1 கோடி நஷ்டஈடு வழங்க கோரி அண்ணாமலை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுபையா இணைந்திருக்கிறார். சுபையா, அண்ணாமலை RS பாரதிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். எதற்கு? அந்த நோட்டீஸில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? சக்தி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அண்ணாமலை சார்பில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் RC பால் கனகராஜ் இந்த வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அந்த வழக்கறிஞர் நோட்டீஸில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் புதுக்கோட்டையில் திமுக அமைப்பு செயலர் RS பாரதி செய்தியாளருக்கு பேட்டியளித்தார். அப்போது இந்த கள்ளக்குறிச்சி விசசாராயம் தொடர்பாக அண்ணாமலையுடைய சதி இருக்குமோ என்று அவர் குறிப்பிடும்படியாக பேசியிருந்தார். இந்த விவகாரத்தை தேவையில்லாமல் தன்னை தவறான ஒரு நோக்கத்தோடு தன் பேரை ஈடுபடுத்தியிருப்பதாகவும், எனவே இவர் மீது மானசீட்டு வழக்கு தொடரப்போவதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். அது மட்டுமல்ல 1 கோடி கேட்டு மானசீட்டு வழக்கு தொடரப்போவதாகவும் 3 நாட்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். அந்த 1 கோடி ரூபாயை கருணாபுரத்தில் அமைய உள்ள அந்த போதைகள் மறுவாழ்வு மையத்திற்கு பயன்படுத்தும் வகையில் அந்த 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நோட்டீஸுக்கு 3 தினங்களுக்குள் பதிலளிக்காத பட்சத்தில் அவதூறு வழக்கு தொடரும் வாய்ப்பு இருக்கிறது. சக்தி, விவரங்களுக்கு நன்றி சுபையா.